உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி. டிசம்பர் 6 புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு தினம் மற்றும் பாபர் மசூதி இடிப்பு தினம் கருப்பு நாளான இன்று திருச்சி மத்திய மாவட்டம் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் காஜாமலை பகுதி உட்பட்ட எடமலைப்பட்டி புத்தூர் அருகே மாபெரும் மரக்கன்றுகள் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் காஜாமலை பகுதி செயலாளர் கலியமூர்த்தி என்கிற கபிலன் தலைமை வகித்தார். PMS நட்டுமுருகன் மாவட்ட அமைப்பாளர், தொண்டரணி மத்திய மாவட்டம் ரா ஜெய் கணேஷ் மாணவரணி மாவட்ட அமைப்பாளர் மத்திய மாவட்டம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக மண்டல துணை செயலாளர் பொன் முருகேசன், மாநில தொண்டரணி செயலாளர் ஏர்போர்ட் மு பெரியசாமி, தொண்டரணி செயலாளர் திராவிட முன்னேற்றக் கழகம் மாமன்ற உறுப்பினர் முத்துசெல்வம், தமுமுக மாவட்ட செயலாளர் இம்ரான் பெரியசாமி, திமுக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் திராவிட முன்னேற்றக் கழகம் மாமன்ற உறுப்பினர் முத்துசெல்வம், தமுமுக மாவட்ட செயலாளர் இம்ரான் பெரியசாமி, திமுக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மாநில மகளிரணி செயலாளர் சுதா பெரியசாமி, மத்திய மாவட்ட பகுதி செயலாளர்கள் தில்லை முருசுதுரை வளவன், PR தினேஷ் வட்ட செயலாளர் முனுசாமி, வட்ட செயலாளர் ஸ்டீஃபன் VC சால்விக், வழக்கறிஞர், ஊடகம் நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமான கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு, தந்தை பெரியாருக்கு, அயோத்திதாச பண்டிதருக்கு, ரெட்டமலை சீனிவாசனாருக்கு, இம்மானுவேல் சேகரனுக்கு, கண்ணியமிக்க காயிதே மில்லத்துக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். இனியும் நாங்கள் நாடுகள் அல்ல, இனியும் நாங்கள் நாடுகள் அல்ல, இளிச்சவாயர் கூட்டமும் அல்ல, இனியும் நாங்கள் நாடுகள் அல்ல, இளிச்சவாயர் கூட்டமும் அல்ல. சீறி பாயும் விடுதலை சிறுத்தைகள், இனியும் நாங்கள் நாடுகள் அல்ல, இளிச்சவாயர் கூட்டமும் அல்ல. சீறி பாயும் விடுதலை சிறுத்தைகள், எழுச்சி தமிழின் தம்பிகள் நாங்கள், தம்பிகள் நாங்கள், தம்பிகள் நாங்கள். திருமாவளவனின் வீர மிக்க தம்பிகள் நாங்கள். வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் புகழ், புரட்சியாளர் அம்பேத்கரின் புகழ். பாசிச சக்திகளுக்கு வன்மையான கண்டனம், பாசிச சக்திகளுக்கு வன்மையான கண்டனம். ஜெய் பீம். 1956 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 20வது நினைவு தினம், பாபர் மசூதி இடிப்பு தினம். தலித் மக்களுக்கும் இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கும் இது ஒரு மாபெரும் கருப்பு நாள். இந்த நன்னாளிலே தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகளின் கட்சி சார்பில் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி கண்டன பொதுமுடக்க கூட்டங்களும் திருமுனை கூட்டங்களும் நடத்த கடந்த 12ஆம் தேதி எங்களுடைய நிறுவன தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் MP அவர்கள் அறிவுறுத்தினார்கள். அந்த அறிவுரையை ஏற்று திருச்சி மத்திய மாவட்டம் விடுதலை சிறுத்தைகளின் கட்சி சார்பில் இங்கே கண்டன முழக்க கூட்டமும் அம்பேத்கர் படத்திற்கு மலர்தூவும் நிகழ்வும் மரக்கன்றுகள் வழங்கும் நிலாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு
சனாதனிகள் இந்தியாவிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடு, கேரளா மற்றும் ஜனநாயக நீதியாக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாநிலங்களில் ஊடுருவ பார்க்கிறார்கள். அருமை தோழர் குறிப்பிட்டது போல இடிபடும் மசூதிகளும் எரிபடும் சேரிகளிலும் வெப்ப சூறாவளியாக விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் களத்தில் நிற்போம். சிறுபான்மை மக்களும், இஸ்லாமிய பெருங்குடி மக்களும், கிறிஸ்தவ மக்களும், அனைத்து தமிழ்குடி சொந்தங்களும் அண்ணன் தம்பிகளாய், மாமன் மச்சான்களாய் தமிழ்நாட்டிலே நாங்கள் இருக்கிறோம். RSS தன்பரிவார் கும்பலுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம். மோடி சனாதனி கும்பலுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம். தமிழ்நாடு என்பது சிறுத்தைகள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடு, ஜனநாயக சக்திகள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடு. இந்த நாட்டிலே அவர்கள் மதத்தை வைத்து அரசியல் செய்ய ஒரு காலத்திலும் முடியாது. அண்மையிலே நாம் பார்த்திருப்போம், நீங்கள் எல்லாரும் நன்கு அறிந்திருப்பீர்கள். திருப்பரங்குன்றத்திலே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை அப்பட்டமாக தெரிகிறது. உச்ச நீதிமன்றம் யாருக்கு வேலை செய்கிறது? உயர் நீதிமன்றங்கள் யாருக்கு வேலை செய்கிறது? இன்றைக்கு அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வேலை செய்கிறதா, இல்லை சனாதனிகளுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் வேலை செய்கிறதா என்று நம்முடைய ஒரு சந்தேகம் நிலவி இருக்கிறது. அண்மையிலே கேரளாவிலே கடந்த 5 வருடத்திற்கு முன்பாக ஒரு பெண்மணி மதம் மாற வேண்டும் என்ற நோக்கத்தில், அருமையான மதம் இஸ்லாமிய மதம், அதனால் மருத்துவக் கல்லூரியை சார்ந்த அந்த மாணவி நான் இஸ்லாமியத்தை தழுவிக் கொள்கிறேன் என்று சமூக வலைதளங்களில் ஒரு கருத்தை பரப்பி அதன் மூலம் இஸ்லாமிய சகோதரர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து கொண்ட பிறகு அவர் இந்த பதிவை சமூக வலைதளங்களில் பதிவிட்டார். இதை ஏற்ற ஒரு அமைப்பு இதனை சூழ்ந்து கொண்டு இந்த விஷயத்தை வைத்து அவர்கள் மத பிரச்சாரம் செய்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் ஒரு கலவரத்தை தூண்ட ஒரு வழக்கு போட்டார்கள். நான் கேட்கிறேன், அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த திருமணம் செல்லாது என்பதற்கு எந்த பிரிவுகளாவது கூறினது உண்டா? இந்த திருமணம் செல்லாது என்பதை எப்படி உச்சநீதிமன்றம் கூற முடியும்? உச்சநீதிமன்றம் இந்த திருமணத்தை எப்படி நிராகரிக்க முடியும்? அரசியலமைப்பு சட்டம் எங்கேயாவது அதை எதிர்த்திருக்கிறதா? இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. ஆனாலும் இங்கே மதத்தின் மூலமாக, சாதியின் மூலமாக நம்மளை பிரித்து வைத்து அரசியல் செய்வதற்காக சனாதன கார்ப்பரேட் கும்பல் இன்றைக்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த திருமணம் பிறகு உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது, அந்த பெண்மணி மருத்துவக் கல்லூரியை சார்ந்த அந்த பெண்மணியின் திருமணம் செல்லாது என்று கூறியிருக்கிறது. இதை நான் ஒரு எடுத்துக்காட்டாக கூறுகிறேன். இப்படி அடுக்கடுக்கான எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. மக்கள் கடைசியாக நம்பக்கூடிய ஒரே இடம் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தான். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகள் இன்றைக்கு யாருக்கு வேலை செய்கிறார்கள்? ஒரு கட்சியிலே இன்றைக்கு நாம் பார்த்தோம் என்றால் வழக்கறிஞர் இருப்பார்கள், தொண்டரணி இருப்பார்கள், பல்வேறு அணியினர் இருப்பார்கள். ஆனால் பாஜகவில் தான் நீதிபதிகள் அணிகள் உள்ளது. அவர்கள் எந்த அளவில் இன்றைக்கு மதவாத சக்திகளாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டு மண்ணில் இது ஒருபோதும் நடக்காது. விடுதலை சிறுத்தைகளும் ஜனநாயக சக்திகளும் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் அவர்களால் நுழைய முடியாது. வரக்கூடிய தேர்தலிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 2026 தேர்தலிலே விடுதலை சிறுத்தைகளும் ஜனநாயக சக்திகளும் உங்களுக்கு பாடம் புகட்டுவார்கள் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனநாயக ரீதியாக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி எப்படியாவது மலக்கரவத்தை தூண்டிவிட்டு அதன் மூலம் ஆதாயம் அடைய வேண்டும் என்று, லாபம் பார்க்க வேண்டும் என்று கார்ப்பரேட்டுகளும் பாஜக கைகூலிகளும் RSS சங்கிகளும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஒருபோதும் அது நடக்காது. தாமரை தமிழ்நாட்டில் ஒருபோதும் மலராது, மலராது, மலராது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இடிக்கப்பட்ட பாபர் மசூதியையும் எங்களுக்கான உரிமைகளையும் நாங்கள் மீட்டெடுப்போம் என்று நேரத்தில் கூறிக்கொண்டு எங்கள் தலைவர் நாடாளுமன்றத்திலே உரைக்கி கூறினார். நாடு முழுவதும் வறுமையான எதிர்ப்பு கிளம்பி கொண்டிருந்த பொழுது மதவாத சக்திகளுக்கு கடுமையான கண்டனத்தை எங்கள் தலைவர் நாடாளுமன்றத்திலே தெரிவித்தார். அப்போது அவர் கூறின 2 முழங்குகள், ஜெய் பீம் என்றும் அல்லாஹ் அக்பர் என்றும்
இந்த இரு பெரும் சமுதாயங்களையும் அவர் ஒன்று திரட்டினார். ஆகவே இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன், தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், தமிழ் குடி சொந்தங்கள் அனைவரும் நாங்கள் சகோதரத்துவமாய் வாழ்வோம், என்றைக்கும் சகோதரத்துவமாய் இருப்போம், சமத்துவம் படைப்போம். புரட்சியாளர் அம்பேத்கர் என்ற நினைவு நாளிலும் பாபர் மசூதி இடிப்பு தினத்திலும் இன்றைய நாளில் சகோதரத்துவமாய் நாம் உறுதியேற்போம். நாளைய சமுதாயம் நல்லதாய் அமையட்டும். மத கலவர கும்பலை ஒருபோதும் தமிழ்நாட்டில் அனுமதிய மாட்டோம் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாளை நமதாகட்டும். ஜெய் பீம், அல்லாஹ் அக்பர்.